தேங்க்யூ சார். நம்ம நிகழ்வினுடைய இறுதி பேனல் டிஸ்கஷன். ஸோ இது இது என்ன அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து ஒரு அக்ரி பார்த்தோம், நான் அக்ரி பார்த்தோம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேனே, அடுத்து என்ன ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு பின்னாடி இந்தியன் கவர்மெண்ட், இந்தியாவில் இருக்க இன்ஃப்ரா, இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் வந்து எடுத்து பேசணுன்னா நமக்கு இன்றைக்கி நாளே பத்தாது. அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பாக கொடுக்கணுன்றக்காக நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் சார்ந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி அழைச்சி அவங்களோட ஒரு சின்ன கலந்துரையாடல் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ரெக்வெஸ்ட் த மாடரேட்டர் மிஸ்டர் பாலாஜி ஆசியத்தம்பி டு டேக் ஓவர் ஃப்ரம் ஹியர். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ ஜெயபாண்டியன். ஸோ காலையிலேருந்து நம்ம நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எக்ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, அதை எப்படி பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டர்ஸ், எங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆர்வமாக நாங்கள் பண்ணோம், அது எல்லாத்தையும் பற்றி பேசணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு கட்டாயம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும். அதாவது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணோம். ஒரு சில இடங்களில் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் இருக்குது, எவ்வளவோ ரிஸ்க் இருக்குது ஒரு எக்ஸ்போர்ட்டில் பண்ணத்தில். அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ரோல் வேணும். பேங்கிங் இல்லாமல் நம்ம காசு அனுப்பவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாமே இருக்குது, அந்த சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டம்ஸ் ஏஜென்ட்ஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட எல்லாரும் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்போர்ட் வந்து முழுமையாக முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஒரு டிஸ்கஷன் வந்து டெஃபினட்டாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜாக உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருப்போம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணலான்னு சொல்லி வி ஹவ் டிஸ்கஸ். ஸோ அப்படி வரத்தில் வி வாண்டட் டு ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் Mr. Subhash Kumar Jha, who is the branch manager of ECGC. ECGC என்ன அப்படின்னா, please sir, I would like to welcome you, please. நெக்ஸ்ட்டு ஒரு போர்ட் ஆப்ரேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதில் தான், அது மூலிமா தான் வந்து எந்த கார்கோவும் எந்த கண்ட்ரிக்கும் வெளியே போக முடியும். அப்போது போர்ட் ரிலேட்டடாக ஒரு ஆப்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மிஸ்டர் செந்தில் குமார் சுப்பிரமணியம், ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் தக்ஷின் பாரத் கேட்வே டெர்மினல் லிமிடெட். ஓகே, அடுத்ததாக ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ கவர்மெண்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதில் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், ஹூ இஸ் தி சதர்ன் ரீஜன் சேர்மன் ஃபார் ஃபியோ. இன்ஃபேக்ட் சார் வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரினர், ஹீ இஸ் அ பிக் டைம் எக்ஸ்போர்ட்டர் ஆல்சோ. வெல்கம். ஸோ இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் ஐ வுட் லைக் டு கிவ் அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி பேனலிஸ்ட். அதுக்கப்புறம் உங்களோட வியூஸ் பற்றி இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸாக நீங்கள் கொடுங்க. தென் வி வில் ஹாவ் அ பேனல் டிஸ்கஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் சுபாஷ் குமார் ஜா. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இசிஜிசியில் கிட்டத்தட்ட 15 வருஷம் ரொம்ப ரிஸ்க் மிட்டிகேஷன்லேயே வந்து ஹி ஹாஸ் ஒர்க்ட். அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் நிறைய பிரான்ச்சஸில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஹி வாஸ் ஹேண்ட்லிங் கிளைம்ஸ். ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து என்ன மாதிரி கிளைம்ஸ் வருதோ அது ஹி ஹாஸ் ஹேண்டில். தென் பாலிசி அண்டர் ரைட்டிங், தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து அவங்களோட மெயின் கோர் ஏரியா ஆஃப் டெவலப்மெண்ட். இன்னும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பேமெண்ட்டை எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஹி ஹஸ் டிட் லாட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் ஆன் தட். அதனால் வந்த ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் பொட்டென்ஷியாலிட்டி எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியும், அதே போக அவங்களோட பிஸ்னஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து ஹி ஹஸ் டிட் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தட்.
So I would like to invite you for your introductory speech, sir, please. Yeah, you can take. Good afternoon, everybody. Vanakkam. First of all, I warmly welcome all of you. Slides also there? Okay. I warmly welcome all of you in this meeting, and I also extend my sincere thanks to Chairman of Raj Exim Sri Rajan and Export Forum of U Exports, and to give opportunity to the ECGC and me to interact with such a large esteemed audience. And I also warmly welcome all the dignitaries sitting on the dais. Before I start, sir has initial introduction sir has given about me, but give me opportunity also to introduce about myself. Myself, Subhas Kumar Jha. I am branch manager of ECGC Madurai branch. I have taken charge here since May 2024. And since then, I am trying level best to extend maximum possible support to all the Indian exporter of Madurai. Before any slide show is also there? So, okay. So I have kept some important information in my slide, which will help you, and you will get the information that when you export, then and any problem comes, then how you will come out from that problem. In overseas transaction, friends, there are, you must be aware there are lots of risk you always exposed to when you export. But if you talk about the ECGC perspective, when you export, there are two major risks you face. First is the First is the commercial risk and second is the political risk. So before let you know about the kind of risk which you are exposed to, I first would like to let you know about the brief about the ECGC. So ECGC has been set up in 1957 with a view that when you export, then there should be no hesitation in your mind that whether your payment will come or not. Even if it does not come, there should be one institution to support you, to reimburse you whatever losses you have made in the exports. So that was the view for the establishment of the ECGC. It is 100% wholly governed by owned by the government of India. So our main purpose is to support the Indian exporter. That's why it has been still owned by the government. And third point, yeah. Okay, that's it. Okay, so we have been given IAAA rating because of high claim paying ability. This is given by the ICRA. And the third point, being accredited insurance, we are also registered with the IRDA. And we have more than 6 decades of experience in the credit insurance. Okay, whether I am holding it, actually I was holding in the opposite direction. So, what I was saying earlier that the first one is the commercial risk and second one is the political risk. So, what are those risks which comes under the commercial risk and what are the risks which comes under the political risk? I have kept in the next slide. So, please. So, first risk under the commercial risk comes insolvency. When you exports and buyer has taken your goods and he declared himself insolvent, he does not have payment to make you the invoice value, then you do not have any recourse and you will lose the money. So first is the insolvency, when buyer declared himself that he will not pay because of the debt has surpassed their assets. Second one is the protected default.
while placing the order, buyer showed all the rosy picture to you, but after taking the goods from you, he simply raised the hand that he is not in position to pay. He avoids taking your call, avoid giving response to your emails, and he stopped responding, and you do not have any recourse against the buyer. So that comes under the default, that he having ability to pay, but is not paying you. So that is the default. And third one is it is reputation risk. When you made the shipment as per the order placed by the buyer, but when the shipment is at the port or in the high sea, buyer is not coming forward to accept your goods or document, then this kind of risk comes under the reputation risk. Then political risk, I let you know. Anything which is related with the political disturbance, and because of that payment is not coming. You, in simpler words, you can say that any action or inaction of the political government in that particular country, because of that you are not getting payment. They're like war has come, or some Red Sea crisis you have seen. So these risks are related with the political issues. So what are the, first I told you, there are two kinds of risk, commercial risk and political risk. So how do we cover those political risk and commercial risk? By our different kind of policies. So first policies, yes. So let me go to the, under the policy, what are the terms of payment we are covering? DP, DA, OD, and LC. These are the terms of payment normally you use to make exports to your buyer. When buyer is paying you advance, it's good, there is no risk, but you will hardly get a chance that a buyer is paying you advance. Most of the buyer will ask for the credit, and while extending the credit, you have to see on what terms of payment you are going to make the shipment, and whatever terms of payment you have selected, what are the risks associated with these terms of payment. First is the DP. DP means what? You are holding the title of goods after sending the material to the overseas, and you are expecting payment from the buyer, and in the meantime buyer become insolvent, or buyer saying that he will not accept the goods. Then you will lose the full money, or you have to go for the resale, re-import, or sometime your incurred cost has surpassed the GIB value, then you have to abandon the goods. So in DP, if you do the DP transaction, what kind of risk you are exposed to, that insolvency of the buyer, or non-acceptance of goods by the buyer, or resale loss, or if you re-import the goods, that cost you will incur, so re-import loss you will incur, if you decide that you have to make the shipment of the DP. And second terms of payment is DA, in which I already explained there is a scope of default, so full invoice value you may loss. And then OD, what is the difference between DA and OD? When you send the document directly to the buyer without involving the bank, that is the OD transaction. That is the OD is also kind of clean credit, and in that OD transaction also there is a scope of loss of the full consignment value. Then LC transaction, sometimes banks also defaults, and or sometimes bank also become insolvent. So these are the risks associated when you export on these terms of payment. So these are some of the things you have to keep on the mind, that when you export, then these challenges means while exporting, these kind of problems should not come in your way. However, whenever this kind of problem comes, we see it very subjectively. It's not like that some issue has been raised by the buyer, like quality issue, and we will say no. So we see it very subjectively, and we try to accommodate our exporter. So these are the policy. We can categorize EGC policy in two parts: declaration-based policy and exposure-based policy. In declaration-based policy means what? Whatever export you are making to the different buyer, that you have to declare month-wise. And in exposure-based policy, you can select whatever exposure as per your past experience you want to take on the buyer. Accordingly, you come for the
cover with the ECGC. So this is our most popular policy that is termed as Shipment Comprehensive Risk Policy. Under this policy, we are covering exports for those companies who are making, who having turnover of 5 crore and more. Under this policy, our cover is maximum. Earlier it was 90%. Now to support more to the Indian exporter, the cover percentage has been enhanced by 5%. So it is now 95% with effect from 1st May 2024. So benefit of this policy is maximum cover and premium is the least. Here I have just mentioned the premium rates. How much cost, you must understand how much cost it will come if you go for any kind of insurance cover. Here there are two parameters. First is the country rating. On left side of the column, it is rating has been given A1, A2, B1, B2, like that. And then terms of payment is mentioned like 23 paisa, 51 paisa. So for 100 rupees of exports, if you are making shipment on the DP or DA, A1 rated country, you have to pay 23 paisa only. So these are the premium rates. When you make the export under our SCR policy, this cost will come. If you make shipments on the LC, so cost is, you can see only 10 paisa, 21, 22 paisa. So our cost is what actually I want to convey, that our cost is very minimal. But see, 10 paisa or 20 paisa will not cost you much. But if you lose full 100 rupees while making any overseas transaction, definitely it will cost you, it will cost to your company. So here I have kept one example for our SCR policy, which is very popular among all the exporters. For example, let's say if any exporter is making turnover of 12 crore to different countries like USA, UK, Germany, and on different terms of payment, how much cost it will come? It is coming in the range of 4,60,000 yearly, and monthly basis, actual basis on monthly you can pay it. This is not the yearly premium. This is based on the actual turnover, whatever you do per month. Then what are the benefits under this policy? Means if you have this policy, you can have the ID and password, and with that ID password, even if, by sitting in the overseas, you can cross-check whether buyer is, if you have the ID password, you will have the access to the ECGC database, and you can check. So let's say some buyer is approaching you and is placing order, then you can check that buyer is in the caution list or not. Accordingly, you can take a call. Then some discount also we give to those companies who having major turnover or major premium they are paying. So discounts like 20% discount, or company having the T1, T2 or T3 certificate given by the customs, then additional discount of 5% or 7.25%, and 10% is given. If you are you are about to export and you have to only make only one shipment, so you can come for single shipment policy also. One shipment, one policy also we give to support you, and under this policy 80% coverage is there. Processing fee is 20,000, and then invoice value multiply with certain premium rate, and that will be your cost. Now exposure-based policy, the companies who having turnover of more than 100 crore, they can come for this policy. Under this policy, we take exposure on all the buyer, and was 2 minutes. You can decide the exposure, and you do not have to come again for the limit to the ECGC, and this policy will go for the full 1 year. This is the example I have given. If company having turnover of more than 100 crore or less than 100 crore, so they can take mid-size MVP or standard MVP. Already I explained that under this policy, all the buyer can be covered, and you do not have to come again. This is under this policy, some kind of carpet cover we give to the Indian exporter.
One calculation, it has been given, let's say somebody having a turnover of 110 crore, how much it will come? So it can be covered in the range of 19 lakh also. Means 100 crore, one side you see 100 crore of turnover, other side you see the premium, it is only 90 lakh. That also can be paid quarterly. Then if you have to go for, if you don't want to take for multi-buyer exposure policy, if you have only one buyer, you can come for the single buyer exposure policy also. Let's say if you have taken cover and if any problem comes, buyer is not paying to you, then what are the steps we take? We place the buyer in the caution list so that any exporter will not get finance against that buyer from the any of the bank. So that will put pressure on the buyer to repay you. Then we engage the DCA also, debt collecting agency, free of cost for you. They try to recover the money from the buyer, and if they get success, some commission they charge you, and that commission also you can claim to the ECGC. So for if any problem comes, what you can do, you can file a report of default against the buyer. We will place the buyer in caution list. And in those 2-3 months, you have to persuade the buyer. If they pay, it's good. If they do not pay, you can file claim to the ECGC. So what are the documents if you have to file a claim to the ECGC? Very simple document, like whatever, like invoice, bill of lading, original LPD, bill of exchange, correspondence, what you have made with the original buyer. So these are the basic, very basic document which is normally available with each and every exporter. So what actually I want to convey, taking claim from the ECGC, not a big task. Only you have to come for the cover, and if you make any losses, you have all the opportunity to file and get the claim to the extent of cover whatever you have opted. So waiting period for filing of claim is 4 months, and you can file your claim up to the 360 days. So we give sufficient time to you to negotiate with your buyer, to persuade the buyer and get the payment. Despite if buyer is not paying you, in the next 1 year, anytime you can file a claim with the ECGC. Thank you, and thank you very much. So the understanding is very clear. So நம்ம ஒரு ECGC பாலிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் மிட்டிகேஷன் வந்து நிறைய கம்மியாயிருது. ஏன்னா இப்போ மினிமம் 80%லேருந்து 95% வரையும் அந்த ரிஸ்க் மிட்டிகேஷனை கவர் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் ஒவ்வொரு தடவை பண்ணுற நேரத்துக்கு ECGCயோட சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% நம்ம அந்த பையர்ஸ்டேருந்து ஒரு பேமெண்ட் ரிஸ்க் வரல அப்படின்னா கூட நம்மளால் ஒரு தெளிவான ஒரு பேமெண்ட்டுக்கு செக்யூரிட்டி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுபா சார். Next speaker I would like to call Mr. Senthil Kumar Subramaniam. So அவரை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட். He is a CEO of Dakshin Bharat Gateway Terminal Private Limited, தூத்துக்குடி. ஸோ சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இந்த போர்ட் ஆப்ரேஷனில் மட்டுமே இருந்திருக்காங்க. நாட் ஒன்லி இன் இந்தியா, இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். அவங்க ஒர்க் பண்ண கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஏபிஜி ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட், தென் பொலேரோ, போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டி, டிபி வேர்ல்ட், டிசிபி குரூப், இந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்களோட பேஷனே பார்த்தீங்க அப்படின்னா என்ஹான்சிங் எஃபிஷியன்சி, ஒரு போர்ட்டோட ஆப்ரேஷனை எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஹி ஹஸ் டிட் லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் ஆன் தட். அதுக்கப்புறம் டிரைவிங் ஃபினான்ஷியல் க்ரோத், அதிலேருந்து நம்ம என்ன காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணி அதை எஃபிஷியன்சி இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. தென் சீம்லெஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆப்ரேஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆப்ரேஷனும் பெட்டராக இருக்கும், அதே மாதிரி நம்மளோட எஃபிஷியன்சியும் நல்லா பெட்டராக எடுக்க முடியும். Currently, he is also the treasurer of Indian Private Ports and Terminal Association. So he is having very vast experience. So thank you for coming, and we are looking forward to hear from you, sir, please.
Good evening to everyone. First of all, I am really glad to be a part of this excellent forum. அதுக்கு வந்து I would like to thank Sri Tirupati Rajan sir because I know him for the last 2 to 3 years time. And மதுரைனாலே ரெண்டு பேர் தான் எனக்கு. ஒன் மிஸ்டர் ரத்னவேல் சார் வந்து மதுரை சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ஐ திங்க் ஹி ரிட்டையர்ட். அண்ட் தென் அடுத்த ப்ராமினன்ட் ஃபிகர் வந்து மிஸ்டர் திருப்பதி ராஜன் சார். அண்ட் சாரோட அசோசியேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அகெயின் வி ஹேட் அ மீட்டிங் தேர் இன் டுட்டுக்ரின் போர்ட் போஸ்ட் கோவிட். அப்போ வந்து there were lot of complaints about Colombo port in terms of connections. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக we personally invited Sri Lankan Port Authority representatives and the terminal operators. There are 3 terminals there. ஸோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கூட்டிருந்தோம். அதுக்கு we invited சார். ஸோ அதுலேருந்து we started communicating each other. And even last year again சார் வந்திருந்தார். we again try to when we thought of promoting Tuticorin port, which we actually delayed in getting a kind of prominence like Chennai, but slowly now we are getting up on the face இப்போ வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து சாரோட ப்ரெசன்ஸ்லாம் இருக்கணுங்கிறக்காக லாஸ்ட் இயர் ஆல்சோ we had a meeting there in Tuticorin, and சாரோட presence was very well received and acknowledged. ஸோ அதுதான் ரீசன் இன்னைக்கு டுடே ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார் அகெயின். ஸோ இப்போது டு கிவ் அ brief about what's happening on the port industries, particularly container terminal. இப்போ now when you talk about exports, now automatically we will come into picture. Be it first mile, last mile, whatever the term you can say. But then we are there to handle all the containers. So my operations is limited only to handling containers at gateway ports. So இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, I will just give you a rough background of what's happening in India in terms of container terminal handling. Indian market size in terms of container பார்த்தீங்கன்னா, it's about 23 million TEUs. In the year 2024ல entire terminals handle பண்ண volumes வந்து 23 million containers across India. அதில் again if you geographically if you try to segregate, I would say that western part of India is handling almost 71% of this 23 million. That means highly என்ன சொல்றது phenomenal. Because why? Because it's very easy to judge. Like அவங்களுக்கு hinterlands ஜாஸ்தி, starting from Kashmir, Rajasthan, Punjab, Delhi, and this side Kolkata, Madhya Pradesh, anyway, whichever state doesn't have a gateway port has to cater their volume towards gateway port which are located in Gujarat and Maharashtra. So that is the reason why they are handling much of container volume, and they are holding a share of almost 71%. Whereas if you take South Indian volumes, last year the same starting from Vizag on the east coast, and then this side on the west coast, Mangalore, there are 12 container terminals being operated today. அதோட வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it's something around 6 million TEUs. So 23 million, South India alone 6 million TEUs. It's around 25% of pan-India volume has been handled or happening here in southern part of India. So now coming back to Tuticorin. Tuticorin எடுத்துக்கிட்டிங்கன்னா, there are 3 container terminals already operating with a capacity of 1.4 million TEUs. 1.4 million container வந்து Tuticorin is capable of handling today. Out of which last year எவ்வளோ வால்யூம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, it's close to 800,000 TEUs. So there is a potential gap again of 600 TEUs இருக்கு இன்னும். We are capable of handle more containers in the coming years. So இதுதான் ஒரு சின்ன backdrop. Then again, Tuticorin, why it's not getting into prominence அப்படின்னா, because of lagging in marine infrastructure facilities. Tuticorin predominantly connected to Colombo. That is the main selling point today. We are having sailing to Colombo. So this is our terminal, which the video has been displayed. No? So that's the way we are running the facility. We have 6 sailings to Colombo in a week. So every day, when you come inside or visit the port and visit our terminal, you can find one vessel which will be standing alongside
or berthed alongside, ready to go to Colombo. And so 6 sailings to Colombo, and we do have a connectivity to Mundra, that is within India, and then we have a direct calls to Chinese ports. And then there are another facility, our competing facility. So they are connecting mostly to Middle East and Mundra. So overall, from Tuticorin, you have been directly connected to Colombo, Jebel Ali, and then Mundra, as of today. And then, as I said, there is a lacking in development of marine infrastructure, which means today vessels need a draft, that means of 14 meters or minimum 15 meters, then only the higher capacity vessels can call Tuticorin. So, and the process, they have just going to complete in another 3 months' time. So, once that happens, then direct calls to Europe or to US East Coast, because Tuticorin and have the markets predominantly supports, I think, Europe and US East Coast. So, which are originating out of Tirupur, Karur, and places like Madurai. So, your preferred destinations are predominantly, I think, Europe and US East Coast. So, adukulla opportunity in vandirukku. So, maybe in another 2 years' time, we will become a 100% gateway for entire this southern part of Tamil Nadu. So with that note, let me give a small presentation. So this is our company, DBGT, Dakshin Bharat Gateway Terminal, and our shareholders. It was actually bought over by ABG, Agarwal Brothers Group, and then subsequently 49% stake was bought over by Bolloré Group, which is French-based company. They are the leading logistics and terminal operators based out of Paris. And very recently, we have been sold out to MSC, that means a Geneva-based company. So we are now 100% subsidiary of MSC and will operate in the name of AGL Group, Africa Global Logistics. And we have been operating at Tuticorin for the last 12 years. And it is a 30 years model. So our shareholders signed the contract with the port in 2012, and until 2042, we will operate this terminal on a revenue share model. So every container we handle, we'll have to pay 55% revenue share to the port. So that is a financial arrangement with the landlord port, which is VOC port. So here, since we are already into operations for the last 12 years, our capacity is 600,000 TEUs per annum. That means in a month, 50,000 containers we can handle. That is the design. But then last year itself, we have crossed our, capacity, and we have handled 852 TEUs last year. So we have done 10% more than our capacity, but then we can still stretch up to 7.5 lakh TEUs. And we have, very recently, we have commenced one direct sailing to Port Kilang. That is also a feeder, but unfortunately it is not a weekly, it's a bi-weekly call. And then we have 6 sailings to Colombo, and there are some, we did attract some direct ad hoc calls to Europe last year. And then these are all the certain advantages of Tuticorin Port. It is absolutely congestion-free. EGM has been filed with the customs even before sailing of vessels. So that will be helpful for you to get all your drawback claims. So these are all the biggest advantage of using Tuticorin. And these are all, again, our infrastructure facilities. We have invested around 430 crores in the equipments and the civil infrastructure. These are all the cranes. You call it as key cranes to handle the vessel side, and then yard cranes, we call it as RMQCs, meant for handling containers in the yard. And we do have reefer facilities to accommodate 120 reefer boxes at any point in time. And these are all electric driven, so that way we are already contributing for the green energy. And then this is the kind of software what we are using for planning as well as receiving containers and then loading onto the vessel. We call it as Navis, which is UK-based company, very costly
offering very costly solution, but then very efficient. Online tracking, everything is possible. The container, see today we have been supported by 17 container freight station outside the port. So any containers, for example, from Madurai, if it enters into Tuticorin area, prior to enter into the port, you have to visit any of the 17 CFS, go and do the customs inspection, and then there will be a tag will be provided to the truck, and then truck will reach the terminal within 2 hours time. And then in the gate, it takes only 30 seconds to get into the terminal. And then offloading, our service level today stands at 20 minutes average for any truck. So that means every day we are almost handling 1,000 trucks inside the terminal. And then another important point is last minute connection. See, people always say that why Tuticorin doesn't have any mainline call, whereas Chennai is having 1 or 2 sailings directly connecting Chennai to Europe. Same way Cochin also having 1 sailing, direct sailing to Europe on a weekly basis. Of course, they are all premium customers, but then for smaller customers whom they need actually, they want to load the container and then get the money immediately. For them, this daily sailing is giving them a huge benefit. So that is the reason why that product is still successful out of Tuticorin. Tirupur market, almost 60 to 70% is still rely on Tuticorin. Same way with Karur also supporting Tuticorin a lot, only because of this daily sailing concept available there in Tuticorin. So we even load the container because garments and textile containers normally not having much of weight. So we load the containers even during half an hour or 1 hour prior to sailing a vessel. So vessel may berth morning 6 o'clock. Sailing, the normal average port stay of vessel at Tuticorin is 18 hours. So assuming that even if your truck starts in the morning 10 o'clock from Madurai, if it can reach by around 4 o'clock, she can still able to get connected onto the Colombo vessel. So that is a kind of efficiency today prevailing at Tuticorin. And then from the inception, we started in 2014 handling containers with a very meager volume of close to 30,000. And today we are handled 653,000. That's a kind of growth we achieved. And this is overall VOC port containerized cargo volume. As I said, there are 3 terminals. DBGT is holding 83% market share in Tuticorin container trade. PSA Sikal, that is our first facility, they are now today holding 15%, and the new facility which has come is holding a 2% market share. But then this year, this will change. If I come back to you again, opportunity to come and meet you next year, this numbers will change because PSA Sikal facility is almost in the verge of closing down. So they are, the port is trying to give in to the O&M model in another 2-3 months' time. So they are doing in the last 2 months, it's almost 0 volume. So entire volume handled at PSA Sikal has been handed over to now TICT, which is again JM Baxi Group with stake by Hapag-Lloyd, almost 51% in that. As like we are, our majority shareholder is MSC, same way for them it is Hapag-Lloyd. So one good thing is that when shipping lines are getting into terminal operations, the volume will be guaranteed. So somehow they want to keep the project alive, and then since they are also into the shipping line, they will definitely ensure to give a lot of direct connections because they are both mainline operators. So that is an opportunity for everyone in the coming days will happen at Tuticorin. And these are all again some, as I said, truck turnaround times are only 20 minutes. And these are all milestones. See, last year we crossed the milestone of 4 million TEUs. And these are all certain. We handle a vessel size of 300 meters. And this was the last, but 294 meter vessel we handled very recently. And these are all some, this is what I said, we did handle one direct call to Europe last year. This is, I already almost briefed everything. Community impact.
There are more than 400 people we have the workforce. And these are all some corporate social responsibility we are doing, initiated there in Tuticorin Port. Blood donation camps. And we even went up to Tirupur ICD, conducted some eye camp for the drivers. Then achievements, we received some ESG award by the central government on the port category. And these are all some local appreciation. And then in terms of efficiency, again, our import dwell time is maximum of 36 hours. So any import containers landing from the vessel will be cleared within 36 hours of from the terminal side. So that is the best in terms of amongst the entire Indian operated container terminals. So we are the best in terms of import dwell timer, whereas our export dwell time is averaging around 2.5 days. So any export containers coming into Tuticorin or at DBGT will never stay beyond 2.5 days. So that is a benchmark we already set. These are all the future development. As I said, there is a potential possibility of inviting mainline vessels, for which port is already started dredging the berth as well as the tanning basin from 12.8 meters to 14.2 meters. Channel also widening 153 meters to 230 meters. And we do have a facility or DPD, you call it as direct port delivery, and port is also opening up direct port entry. That is from, I think, from mid of February. So if you are under AUO category customer, then you can straight away coming into the port, get into the DPE facility, customs cleared, straight drive into the terminal with the cheaper cost. So that is also now in the offering. And these are all certain industries coming up in and around Tuticorin. So there is a potential for captive cargo, tidal park, and then now this Winfast also putting up a plant there. So they are the electrical vehicle manufacturers based out of Vietnam, which is very close to the port, 15 kilometers. So they are commencing their production from third quarter this year. And then Tata Solar is investing huge on the solar panels, importing from same Vietnam. Then Solar Vikram, that also inauguration happened just debut yesterday by Chief Minister. So a lot of industries now, instead of focusing on Chennai, because Chennai terminals, I would say, even though they are holding a market share of 57 or 60% in South Indian volumes, but then their terminals, there are 4 terminals, so almost all the terminals are close to 60 to 70% of utilization. So is the time, again, government started focusing towards Tuticorin, because in Tamil Nadu, there are only 3 major ports, Ennore, Chennai and Tuticorin, and both Ennore and Chennai are now close to saturation. So there is a shift in focus for the Tamil Nadu government. And then railways, we are corridor Tuticorin-Madurai. I think that also a very important thing. Initially it was rejected. Now they are, because of pressure from all the entire EXIM community, now the corridor also still in the under radar. So it may come up. So for that, I think Madurai-based exporters, if you all can support to develop that corridor, because if you take a drive from Madurai to Tuticorin, you can reach within one and a half hours. But both sides, you cannot even see any industry. So that is the pathetic situation today. So I think which will change in the coming days. And then airport also now upgraded. Today we have 5 airports, services connecting 4 to Chennai and 1 to Bangalore. And this expansion already to be inaugurated in a month's time. Then it will become 8 services in a day. Okay, to Mumbai and Delhi, you can fly from Tuticorin itself. So with that note, I think we can discuss in the interactive session. Thank you. Thank you, Sindhil sir. In fact, port operation, the infrastructure, the connectivity, it is all good. See, our infrastructure is ultimately cargo has to be handled in a safe way, and it has to be on a timely delivery. So that's the product
இஃப் இட் இஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ஃப்ரண்ட் அதுதான் வந்து எல்லா பையர்ஸும் எதிர்பார்க்குறாங்க, அதுதான் எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸும் எதிர்பார்க்குறாங்க. I think உங்களோட presentation was really good, that the infrastructure with correct timelines, even 36 hours you are able to turn around the entire vessel operation அப்படிங்கிறது வந்து is really a great job. Thank you so much. Then next speaker is Mr. Gopalakrishnan. Sir வந்து is a very visionary entrepreneur. In fact, he is the CEO, he is the chairman of Metro Group Karur. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் they are doing $5 million annual turnover. ஸோ சாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு his contribution is one of the major contributions all India. சார் பார்த்தீங்க அப்படின்னா he was handloom export national chairman வந்து which is under the Ministry of Textile. He has served 2 terms in that. Then currently he is the Southern Regional Chairman for FIO. He is the President of Karur Textile Manufacturers and Exporters Association. He is the Executive Director of BNI Karur. Then he is the District Governor of Rotary District 3000. So Rotary le pathina kidathata 25 varsham he has served. So sir is a very visionary entrepreneur. So thank you for coming, sir, and we are looking forward to hear from you. Thank you. யூ எக்ஸ்போர்ட் அமைப்பினுடைய தலைவர் திருப்பதி ராஜன், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலாஜி ஆசை தம்பி, மிக விளக்கமான உரையை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சுபாஷ் குமார் மற்றும் செந்தில்குமார், ஒய்இ அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஏற்றுமதியாளர்களாக வேண்டும் என்று ஏக்கத்தோடு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு திருப்பதி ராஜன் தான் என்னை கூப்பிட்டாரு. ஒரு 2 years முன்னாடி இதே மாதிரி ஒரு நிகழ்வுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அப்போ வந்தப்பவும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், இந்த அரங்கத்திற்கு வரும் பொழுதே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. திருப்பதி ராஜன் வந்து அடுத்து ஏதாவது ஒரு எம்பி எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்னார்னா ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, திருப்பதி ராஜனுக்காகவும் யூ எக்ஸ்போர்ட்டுக்காகவும் எல்லாரும் எழுந்திருச்சு நின்று ஒரு தடவை நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்க்கலாம். நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இல்லை, இது எதுக்காகனா, எல்லாரும் ஏற்றுமதியாளர்கள்னு ஏக்கத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் தூக்கமும் நம்மளை தடுக்குது. ரைட்? எவ்வளோ பேர் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டராக மாறிட்டீங்க? ஒரு கன்சைன்மெண்ட்டாவது நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். வெரி ஃபியூ. நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஆல்ரெடி சக்ஸஸ் போயிட்டாங்க. நான் எக்ஸ்போர்ட்டர் ஆகணும், எங்கிட்ட வந்து ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆல்ரெடி ஐ ஹேவ் அ ப்ராடக்ட். வெரி குட், தேங்க்யூ. நல்ல கைதட்டல் அவங்களுக்கும். ஏன்னா ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட்டுக்காக தயாராக இருக்காங்க. ப்ராடக்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணலை, இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து வாங்கி நான் பண்ணலை, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ப்ராடக்ட் என்னோடது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்தலாம் அவங்களுக்குலாம். நான் நம்பர் வந்து ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கும் ப்ராடக்டை நானே என்னோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறதுலையும் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. 2 விதத்துலையும் ஐ ஹாவ் அ பிராண்ட். நான் வந்து என்னோட ப்ராடக்ட் நான் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, அல்லது உற்பத்தி செஞ்சு என்னோட பொருளாக கொடுத்தாலும் சரி, இது வந்து என்னோட நேமில் தான் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஐ ஹாவ் மை ஓன் பிராண்ட். ஓகே, வெரி குட். நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்தலாம் இவங்களுக்கெல்லாம், பிராண்ட் வச்சுருக்கவங்கெல்லாம். ஸோ இது எதுக்காக கேட்டேன்னா, இது ஒவ்வொன்றும் ஒரு வெர்டிக்கல். அவங்க வந்து என்னை பற்றி பேச சொன்னாங்க. ஸோ என்னோட பிஸ்னஸ்ஸு, என்னோட பேக்ரவுண்டை பேசுங்கன்னு சொன்னாங்க. பட் இந்த இங்கே இருக்கிற ஆடியன்ஸை பார்க்கும் பொழுது நான் ஒரு 2 லைனில் என்னை பற்றியும் நான் சொல்லிக்கிறேன், அப்புறம் சொல்லிக்கிறேன். ஸோ
இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிறது முதல் படி. 1000-ல் ஒருவராக வேலை பார்க்கும் 1000 பேர் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் இருப்பதை விட 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக உருவாக வேண்டும் என்று நினைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஒரு ஆண்டர்ப்ரனராக உருவானதுக்கப்புறம் நான் வந்து உள்நாட்டில் வியாபாரம் செய்யணுமா வெளிநாட்டில் வியாபாரம் செய்யணுமா அப்படிங்கிறதும் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். அது உள்நாட்டிலையும் உள்நாட்டிலையும் விற்பனை செய்யணும், வெளிநாட்டிலையும் விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த பிராண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து உள்நாடோ வெளிநாடோ என் பிராண்டில் தான் விற்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து நான் என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து என் பிராண்டில் போனாலும் பரவாயில்ல, இல்லை வேறு யாராவது பிராண்டில் வாங்கி அவங்க நேமை போட்டு சேல் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து என்னோடய ப்ராடக்ட் ரீச் ஆகணும் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு விதம். இந்த ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. அதே போல் என்கிட்ட ப்ராடக்ட் கிடையாது, ஆனால் நான் வந்து ட்ரேடிங் தான் பண்ணுறேன், வேறவங்ககிட்ட இருந்து ப்ராடக்டை வாங்கி நான் சேல் பண்ணுறேன், அதில் நான் பிராண்டு அதை வாங்கி நான் வேறு யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். வாங்கி நான் என்னோடய பிராண்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிஸை வந்து டிஃபைன் பண்ணி என்னோடய பிராண்டை போட்டு தென் நான் சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு விதம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து கிளியராக ஒரு டிஸ்கிரைப் பண்ணுற அளவு கொண்டு வந்துட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு என்டர் எனி மார்க்கெட். அது வந்து இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் மத்தியில் பேசும் பொழுது சமுதாயத்துக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு தேவையை கண்டுபிடிச்சி அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பொருளை, இப்போ கூட முன்னாடி பேசின பேனலிஸ்ட் ஒருத்தர் சொன்னார், சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சா நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக மைக்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புதுசாக ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சி அதை செய்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஆல்ரெடி மார்க்கெட்டில் காலமாக இருக்கக்கூடியது காம்படிட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள்லாம் கூட வித்தியாசமாக மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஐ வாண்ட் டு கிவ் யூ ஃபியூ இன்புட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். மஸ்கிட்டோ நெட் கேள்விப்பட்டிருப்போம். கொசுவலை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து கொசுவலை காலங்காலமாக ப்ரொடக்ஷன் ஆகி மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மார்க்கெட் வந்துருச்சு, கொசுவலைங்கிற மார்க்கெட். அந்த ஒரு கொசுவலை நிறுவனத்தில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிற ஒருத்தர் 2006 தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிறார். கம்பெனி ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுறாருனா, கொசுவலை என்ன பண்ணும், கொசுவலை வந்து கொசு உள்ளர வர்றதை தடுக்கும். இதுதான் கொசு வலைன்னு சொல்கிறோம் நம்ம அது ப்ராடக்டை கண்டுபிடிக்கும் போது. இவர் அதில் ஒரு ஆட் ஆன் வேல்யூ ஒன்றை கொண்டு வந்தாருங்க. கொசு வந்து அதில் பட்டாவே செத்து போயிடும். நம்மெல்லாம் நினைப்போம் அப்போ அது வந்து ஹியூமனுக்கு பாதிக்காதான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பாதிக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கிட்டார். வேர்ல்டு வைடு அந்த ப்ராடக்டை வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 2006 அந்த ப்ராடக்டை அவர் வந்து ஒரு கம்பெனியாக ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்த ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து வராரு. 2023 இந்தியாவில் இருக்கக்கூடிய 1000 பணக்காரர்கள் லிஸ்ட்டில் அவர் வந்து 600+ லிஸ்ட்டில் வந்துட்டார். 600+ லிஸ்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் லிஸ்ட்டில் வந்துட்டார். 2006 கம்பெனி ஆரம்பித்து ஒரு 3000 கோடி ரூபாய் ஒயிட் மணி கவர்மெண்ட்டினுடைய லிஸ்ட்டில் வர்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறார். 2006 to 2022 இதுதான் அவருடைய சோபிகா இம்பெக்ஸ் கரூர். நீங்கள் வேணால் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ரைட், இது வந்து கொசுவலை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு ப்ராடக்டை எடுத்தார், எவ்வளோ பெரிய வளர்ச்சி, அதில் ஒரே ஒரு வேல்யூ அடிஷன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பொருள் எடுத்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் பாயிண்ட், யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா மார்க்கெட்டை ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே போல் டெக்ஸ்டைல் க்ளோத்திங் நமக்கு எல்லாம் தெரியும். அதுவும் மோர் தென் 100 இயர்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிரிட்டிஷ் பீரியட்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கிளாத்திங் இப்போ ரீசெண்டாக ஒரு கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி லால் 10 அப்படின்னு, ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க, எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதே தான். டிசைனர்ஸ், குவாலிஃபைடு டிசைனர்ஸ்,
குவாலிட்டிஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி என்னோடய ப்ராடக்ட் இப்படி இருக்கும், இவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்தாங்க. ஆன்லைனில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க என்னென்னா சப்ளை செயின் காமிச்சாங்க, எந்த இடத்துல எங்களோட ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அவங்கக்கிட்ட ஃபேக்ட்ரி கிடையாது, இண்டஸ்ட்ரி கிடையாது, எதுவும் கிடையாது. பிராண்டு மட்டும்தான் லால்டென். எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், யார் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறா, நாங்கள் எப்படி குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம், யார் இந்த பொருளை வந்து டிசைன் பண்ணுறா, இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. அவங்க வந்து 2 வருஷத்தில் அவங்க வந்து $5 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க கம்பெனிக்கு. அப்போ அவங்க கம்பெனி வந்து எவ்வளோ பிராண்ட் வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது, உலகத்தில் இருக்கிற பொருள் தான். ஆனால் $5 மில்லியன் 2 வருஷத்தில், $5 மில்லியன் அப்ராக்சிமேட்லி ஒரு 45 crores யாரோ அவங்க கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீ உன்னோட ஐடியா நல்லா இருக்கு, இந்த கம்பெனி வளரும், நான் வந்து உன் கம்பெனியில் 45 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஐடியா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்களுடைய ப்ராடக்ட், சாய்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ஐடியா, ஹவ் யூ வாண்ட் டு டேக் யுவர் ப்ராடக்ட் டு தி மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேரோட மனசில் நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை, ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். அதற்கு இதுக்கு முன்னாடி பேசினவங்க, பேனலிஸ்ட்டாக பேசினவங்க நிறைய எக்ஸாம்பிள் இருந்தாங்க, சொன்னாங்க. எதுவும் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் ஐடியிலிருந்து கேட்டல் ஃபீடுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கலாம். நானும் அந்த மாதிரி தான். நானும் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் தான், ப்ரோக்ராம் எழுதுகிற வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் முடிச்சுட்டு வர வரைக்கும். காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கரூரில் இருக்கிற, நான் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அப்படிங்கிறனால வந்து கரூரில் இருக்கிற டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு முதல்ல டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரும் ஒரு காஸ்டிங் சாஃப்ட்வேரும் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தேன். அதுதான் முதல் சாஃப்ட்வேர், அதுதான் கரூரில். அதை கொடுக்கும் பொழுது அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய காஸ்டிங் சாஃப்ட்வேர் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்டைலுக்குள்ளே நான் வந்து வந்தேன். என்னோடய அப்பா வந்து முனிசிபல் கார்ப்பரேஷனில் மந்த்லி 3000 rupees சேலரி வாங்கிட்டு இருந்தார். நான் சொல்கிறது வந்து 80s, இப்போ இல்லை. ஸோ 1980s அவர் வந்து 3000 rupees சேலரி. நான் காலேஜில் படிக்கும்போது அம்மா வந்து நூல் சுற்றுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. டெக்ஸ்டைலில் வந்து நூல் சுற்றிட்டு இருந்தாங்க, கையில் நூல் சுற்றிட்டு இருந்தாங்க. நான் +2 முடிக்கிற வரைக்கும், டிகிரி முடிச்சுட்டு வர வரைக்கும் அம்மா அதில் தான் இருந்தாங்க. நோ ரிசோர்ஸஸ், எனக்கு டெக்ஸ்டைலில் நாலேஜ் கிடையாது. பட் ஆனால் எங்கள் ஃபேமிலிலையும் என்னோடய அப்பாவும் அந்த பிஸ்னஸில் கிடையாது. பட் நான் வந்து டெக்ஸ்டைல், கரூர் ஃபுல்லாக டெக்ஸ்டைல் தான். கரூரில் எங்கே திரும்பினீங்கனாலும் டெக்ஸ்டைல் தான் இருக்கும். ஸோ டெக்ஸ்டைலில் போகணுன்னு நினச்சி உள்ளார டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் உள்ளார வந்தேன். ஸோ 98 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு லாஸ்ட் இயர் எங்கள் கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து 80 crores நாங்கள் ஹோம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். 1000+ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் we will cross 100 crores. ஸோ இது வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எங்களுடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கும், என்னை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குடும்பத்தை ஒரு நிலையில் வைப்பதற்கும் இந்த தொழில் கண்டிப்பாக எங்களுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். மிகப்பெரிய வளர்ச்சினா ஒரு 1000 crores 2000 crores அந்த மாதிரி போயிருந்தால் அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் அண்டு பிராண்டிங் உள்ளார கொண்டு போகணும். இது வந்து என்னுடைய பேக்ரவுண்ட், அவ்வளோதான். இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பு சதர்ன் ரீஜனல் சேர்மன், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். சோசியல் லைஃப்பில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ரோட்டரியில் உள்ளார என்ட்ரு ஆகி ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் ஆகி, பிரசிடென்ஷிப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு டிஸ்ட்ரிக்டில் சில பொசிஷன்லாம் கொடுக்க, டிஸ்ட்ரிக்ட் பொசிஷனில் பார்த்துட்டு அசோசியேஷனில், இண்டஸ்ட்ரி அசோசியேஷனில் என்ன அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக வாங்கன்னு இன்வைட் பண்ணி, இந்த ட்ராவல் அப்படியே வந்து நேஷ்னல் சேர்மன் ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலுக்கு இருந்துட்டு, தென் இப்போ வந்து மல்டி கமாடிட்டி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருள் அல்லது சர்வீஸ், ப்ராடக்ட், கமாடிட்டிஸ் ஆர் சர்வீஸ் எது வேணால் எடுத்துக்கலாம், எல்லா எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனுங்கிறது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன பொருள் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாலும் சரி, அது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து திருப்பதி ராஜன் உங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்குறாருன்னா அதெல்லாம் அவர் சொல்லுவார். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டராக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் மெம்பர் ஆனீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எவ்ரிடே லாட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.
என்ன மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் வரும்னா, அஃப்கோர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்வைட் பண்ணப்போ என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டப்போ, ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் என்ன பண்ணுமோ அதை விட அதிகமாகவே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ திருப்பதி ராஜன் கண்டிப்பாக அது மாதிரி எல்லா செயல்களும் அவங்க செய்வாங்க. பட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொலாபரேஷன், பிரைம் மினிஸ்டர் எங்கே ட்ராவல் பண்ணாலும் FIEOலேருந்து யாராவது ஒருத்தர் போவாங்க கூட, எல்லா பாலிசி மேக்கிங்லேயும் கூட இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எனி ப்ராப்ளம் கவர்மெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா FIEOவில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். டெய்லியும் ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ப்ராடக்டை பற்றி வேர்ல்டில் எந்த கண்ட்ரியிலேருந்து என்கொயரிஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய பல எக்ஸிபிஷன்ஸ், வேறு நாட்டில் நடக்கக்கூடிய கண்காட்சிகளில் எனி ப்ராடக்ட், நீங்கள் சொல்லக்கூடிய எனி ப்ராடக்ட், அந்த மல்டி கமாடிட்டிஸ் இருக்கக்கூடிய எக்ஸிபிஷன்ஸ் அல்லது வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ராடக்ட் இருக்கிற எக்ஸிபிஷன், எல்லா இடத்துலையும் வந்து FIO பார்ட்டிசிபேஷன் நிறையா இருக்குது. ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க FIO. ஸோ இது வந்து என்னென்னா, இங்கே இருந்து நம்ம கஸ்டமரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி பிடிக்கிறது ஒன்று, இரண்டாவது நம்ம இந்த மாதிரியான எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒன்று. எக்ஸிபிஷன்ஸுக்கு போகும்போது என்னென்னா ஸ்கேல் அப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்சிடைஸ்டு காஸ்ட்டில் கிடைக்கும். 50% அவங்க நீங்கள் பார்ட்டிசிபேஷன் சார்ஜஸ் சப்சிடைஸ்டு ரேட்டில் கிடைக்கும். சில கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு 80,000 பே பண்ணிங்கன்னா 3 days எக்ஸிபிஷன் வித் அக்காமடேஷனோட கொடுப்பாங்க. அது ஏர் டிக்கெட்டும் 50% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க திருப்பதி ராஜனோட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த FIO பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. எப்படி நீங்கள் அதில் மெம்பர் ஆகலாம், பெரிய காஸ்ட்லாம் கிடையாது மெம்பர் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து FIO பற்றி எப்படி உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டினுடைய எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். காமர்ஸ் மினிஸ்ட்ரி மெயின். காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் எல்லா ப்ராடக்ட்டுக்குமான ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இப்போ ரீசன்ட் பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு 2 to 5 crores வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமல் லோன் கிடைக்கிறதுக்கான வழிவகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஸ்டார்ட் அப், விமன் ஆண்டர்ப்ரனர், SC ST ஆரம்பிக்கிற கம்பெனிஸ், இந்த மாதிரியான கேட்டகரிஸுக்கெலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் SME கம்பெனிஸுக்கு 10 crores வரைக்கும் அவங்க வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கீம்லாம் என்ன இருக்குது, நம்ம பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்தியா ட்ரேட் போர்ட்டல்னு ஒன்று வரப்போகுது. அந்த போர்ட்டலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு, எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட்டன் மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் நம்ம காட்டன் வந்து நிறைய விளையுது, நிறைய இடம் இருக்குது, காட்டன் விளைவிக்கிற இடம் வந்து நிறையா இருக்குது. ஆனால் அந்த 1 ஏக்கரில் நம்ம விளைவிக்கக்கூடிய காட்டனுடைய அளவு கம்மியாக இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணனா 5 times ஹை ஆஸ்திரேலியா 1 ஏக்கரில் விளைவிக்கக்கூடிய காட்டன். ஸோ இதை காட்டன் மிஷனில் வந்து அதிகப்படுத்துகிறதா ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க. செந்தில் சார் இப்போ போர்ட்டை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். கவர்மெண்ட்டே வந்து ஒரு 25,000 கோடி இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஷிப்பு, போர்ட்டு அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. 100 ships இந்தியா வந்து பில்ட் பண்ண போகிறதாகவும் 2 நாளைக்கு முன்னாடி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட் நிறையா இருக்குது. நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு தேவையான என்ன ஐடியாஸ் வேணும் அல்லது வந்து ஃபினான்சியலாக என்ன சப்போர்ட் கவர்மெண்ட்டை வேணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ப்ராடக்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் தனியாக ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. காமர்ஸ் மினிஸ்ட்ரிலையும் ஸ்கீம் இருக்கும், டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரிலையும் இருக்கும், MSMEலையும் இருக்கும். அது மாதிரி உங்கள் ப்ராடக்ட் ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து
10 நிமிஷத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் எப்படி உங்களோட கேரியரை ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் சோஷியல் லைஃப்லேயும் கிவிங் பேக் எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. வெரி இன்ஸ்பிரேஷனல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ quickly we will have some 2 questions to all the panelists. So first for Mr. Subhash. So sir, there are a lot of first-time exporters. So being a first-time exporter, if I wanted to check whether the credibility of the buyer in the other location is there, not to everyone, but at least in certain cases, would it be ECGC would help us in finding out, okay, this particular buyer is a genuine one. So would that really help ECGC in finding out that? As I explained in my slide also, that if you are first-time exporter, then you have to make first shipment to any of your buyer. Definitely there will be some order from the buyer. So once you get the order, then only all the story will start. Then ECGC will definitely help you. You come with the copy of order to the ECGC office. And normally process is that you can fill the form for the single shipment policy and pay the premium, and we will see the buyer is creditworthy or not. And once the buyer is creditworthy, you can freely make the export with the confidence that if payment does not come, ECGC is there to support my invoice value. But practically what we do, let's say if you have submitted the application and after all that exercise you find buyer is not creditworthy and I'm rejecting it, so that is, sometimes it is not feasible. So what we used to do, we upfront check with the whatever order copy you have in your hand, we upfront check whether buyer is already in the caution list or already some problem is there. We check and we immediately let you know, no, this buyer cannot be covered, you search another buyer. So instead of doing a long exercise, we can upfront let you know. If you come to our office and you with a copy of order, we will let you know whether buyer is right now is in the caution list or not. If there is no record of the buyer, in that situation, we also do not have any option. You have to apply for the limit on the buyer by submitting simple 2-page proposal form. And once it is received to us, we will call the report on the buyer. It will take maximum 2 weeks, or sometime in 1 week also it is possible. And in 2 weeks, once the report is come, we give a confidence to you, you go ahead and you can make the export. And by that way, you can gain the confidence, you can explore the new market. So that is the main role of ECGC. So we do support if you come to the ECGC without any fee or nothing. All right. அடுத்ததாக திரு செந்தில் அவர்களை மேடை கலைக்கிறேன். செந்தில் வந்து இந்த மொத்த எஃபோர்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரே மனிதர் தான் அவ்வளோ எஃபர்ட்ஸ், அவ்வளோ தனி சிங்கிள் மேன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரியலி தேங்க்யூ ஸோ மச். மை கோ கன்வீனர், ரியல் சாம்பியன் ஆஃப் திஸ் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் சக்ஸஸாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் செந்தில் தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக என்னோட மாடரேட்டராக கேட்ட அடுத்த நிமிஷம் அக்செப்ட் பண்ண சரவண பிரபு அண்ட் மிஸ்டர் நோபல் ஜான் அவர்களை இந்த நேரத்தில் கௌரவிக்க பெருமைப்படுகிறது. For everything. Great. Thank you.
Now is to call the hero of the session, our co-convener, Mr. Jayapandian, convener. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சேர்மன் அவர்களுக்கு சார் 2 சேர்மன் சேர்ந்து கொடுத்துருங்க. ஒரு பலத்தை கைவசம் கொடுத்துடலாமா? இந்த சம்மிட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ராஜன் சார் தான். ஸோ அதனால் இது ஒரு கெஸ்டரை காட்டுற ஒரு மொமெண்ட். தேங்க்யூ சார். அண்ட் பாலமுரளி சார், யூ லெஃப்ட் அவுட், ப்ளீஸ் வாங்க சார். இந்த பாலமுரளி லெஃப்ட் அவுட். ஸோ சுரேஷ் சாரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். கேள்வி நேரம். ஸோ உங்களுக்கான எல்லோரும் இவ்வளோ நேரம் காலையில் ஒரு 10 மணிலேருந்து எல்லோரும் இங்கே வந்து கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாலை 6 மணி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்கன்னா அதோட ஒரே காரணம் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிற ஆர்வமோ அதோட தூண்டுதல்ன்றத இங்கே வெளிப்படையாக தெரியுது. இது உங்களோட ஒரு கேள்வி நேரம்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்க நம்மளுடைய சேர்மன், வைஸ் சேர்மன் எல்லாரும் ஆக்டிவாக எக்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க தான். உங்களோட கேள்வி என்ன இருந்தாலும் அதை நீங்கள் இப்போ தாராளமாக கேட்கலாம். ஸோ உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் இங்கே அளிக்கப்படும். யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா வில் கிவ் த மைக். Sir, good evening, sir. This கேள்வி the question for Mr. K.T. Rajan, sir. சார், இப்போது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு MOI மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ், அதே மாதிரி எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சில்க்ஸ் வீவர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்றது எங்களுக்கு ஒரு விருப்பம். ஸோ அதுக்கு நாங்கள் எங்களை மாதிரி எஃப்ஓஸ் வந்து என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு வழி கட்டுற மாதிரி கேட்டுக்கிறோம் சார். ஓகே, இப்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அக்ரி அண்டு ஆல் ட்ரேட் சேம்பர், அக்ரிகல்ச்சரல் தான் பேஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோம். அக்ரியில் மல்டிபிள் வெர்டிக்கல் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி சொன்ன ஒரு விஷயங்களில் நம்மளுடைய இன்றைக்கி காலையில் பேசின ஸ்பீக்கர்ஸ் 2 பேர் கெர்கின்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் சொன்னாங்க, வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸுக்கும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியாக நம்மளை தயார்படுத்துறதுக்கு ஃபார்மர்ஸுக்கு அந்த ஏரியாவில் ஒரு விசிட் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ வித் போத் ஆஃப் யுவர் பெர்மிஷன் we will arrange a visit to this infrastructure for the farmers. அப்போ அவங்க ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம இதை எப்படி தயார்படுத்தினா ஆர் இந்த மாதிரியான பீப்புளுக்கு கொடுக்குறதுக்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க நிறைய ஃபார்மர்ஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க.
ஸோ ஐ ரெக்வெஸ்ட் போத் ஆஃப் யூ ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கும் ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரியான அவேர்னஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சீடுலேருந்து எதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினா நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபைனல் கஸ்டமர், அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஷார்ட்லி பண்ணுவோம் சார். அதுக்கு நீங்கள் உங்கள் FPOஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லுங்கள், அங்கே கூட இந்த ப்ரோக்ராமை நடத்தலாம். இப்போ நீங்கள் வந்து எந்த தஞ்சாவூரா? வாட் இஸ் யுவர் பிளேஸ்? சார் நாங்கள் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் சார். ராணிப்பேட்டில் மேபி வி கேன் ஹேவ் அ ப்ரோக்ராம். அதில் இங்கே ஃபார்ம் ப்ராக்டிசஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பண்ணலாம் ஒன்று, இல்லைன்னா அவங்கள இங்கே வர சொல்லலாம். இங்கே வந்து பண்ணாங்கன்னா வி கேன் டேக் தம் டு தி ஃபார்ம், எப்படி பேக் ஹவுஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியை வி வில் மேக். வில் திங்க் ஓவர் இட் அண்ட் டிஸ்கஸ். ஓகே சார். இப்போ ஓகேன்னா நாங்கள் வந்து இதுக்காக ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ண சொன்னீங்கன்னா கூட நாங்கள் ஜூம் மீட்டிங் வில் நாட் ஒர்க். ஏன்னா நேரடியாக வந்து பார்க்கணும். ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தா தான் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். இப்போ ஃபார்ம்லேருந்து வர்ற ப்ராடக்ட்ஸை இவங்க எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்கிறத சின்னதாக வீடியோ காமிச்சாங்க. ரியாலிட்டியில் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அதனுடைய முழுமை புரியும். ஓகே, வி வில் மேக் தட் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பையிங் ஆஃபீஸ் எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது? பையிங் ஆஃபீஸுங்க சார். பையிங் ஆஃபீஸ்னே கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஏன்னா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸுக்கு தான் பையிங் ஆஃபீஸுங்கிறது நிறைய இருக்குது. சரி. இண்டிவிஜுவலாக சோர்சிங் வந்து இண்டஸ்ட்ரி வைஸ் மாறும். உணவுப் பொருள்களுக்கு ஒரு மாதிரி சோர்ஸ் பண்ணுவாங்க, வேறு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கெல்லாம் டைரெக்டாகவே சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட்னு சொன்னீங்கன்னா அதுக்கான லீட் சோர்ஸை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கைட் பண்ணலாம் உங்களுக்கு. சார் நாங்கள் வந்து சாக்ஸ் மேனுஃபேக்சர் சார். நாங்கள் சாக்ஸ். ஆங்க சார். எந்த ஊரில் இருக்கீங்க? நாங்கள் ராசிபுரம், நாமக்கல். ஓகே, நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது திருப்பூர் சோர்சிங் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன்னே ஒன்று இருக்குது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க கான்டாக்ட்ஸ் தரேன். நீங்கள் அவங்கள இது பண்ணீங்கன்னா அவங்க தே வில் கிவ் இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ் டு யூ. திருப்பூருக்கும் ராசிபுரமும் நியர்பையா? இல்லை, ஒன்லி ஒரு 100 கிலோமீட்டர். அவ்வளோதான். நான் திருப்பூர் பேஸ், ஏன்னா திருப்பூரில் தான் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சோர்சிங் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் இருக்குது. we will get you the contacts. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் சார். என்னோட நேம் ஹரிகிருஷ்ணன். ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் மெக்கானிக்கல் 2017 முடித்தேன். ஒரு 4 to 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் டைரெக்டாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வரலான்னு இருக்கேன். ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட எதுவும் இல்லை. நான் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறதுனால இல்லை உடனே எனக்கு என்ட்ரி ஆகலாங்களா? நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணலை, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். ஸோ நீங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு பொருளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வது, ட்ரேடிங் பண்ணி ஏற்றுமதி செய்வதிலிருந்து, பிராண்டிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவதிலிருந்து பல விஷயங்களை இன்றைக்கி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நிறுவனத்தை எப்படி நீங்கள் அமைத்து கொள்ள போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஓகே சார். நான் வெறும் ட்ரேடராக இருக்க போகிறேன்னா, பணம் பண்ணுவது மட்டுமே என்னுடைய நோக்கமா, இல்லை ஒரு நல்ல நிறுவனத்தை உருவாக்கி நல்ல மார்க்கெட்டில் என்னுடைய பிராண்டில் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறேனாங்கிறதுல எல்லாம் தெளிவு ஏற்படுத்தின பிறகு நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அது. ஸோ அந்த தெளிவு உங்களுக்கு வரணும். வந்த பிறகு தான் இதெல்லாமே முடிவு பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட். வணக்கம் சார். என்னோட நேம் வந்து நாகேஸ்வரன், கோயில்பட்டியிலேருந்து வரேன். நாங்கள் ஆல்ரெடி வந்து டொமஸ்டிக் ட்ரேடில் இருக்கிறோம், அக்ரி கமாடிட்டிஸில். அண்ட் தென் தால் மேனுஃபேக்சரிங்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, நாங்கள் இப்போ வந்து தால்ஸை வந்து ரா மெட்டீரியலாகவே அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணால் எங்களுக்கு ஒரு மார்க்கெட் டிமாண்ட் கிடைக்குங்களா, இல்லை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுக்கு இப்போ நிறைய மார்க்கெட் டிமாண்ட் இருக்குங்களா? சார், அதாவது தால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல சில கண்ட்ரீஸில் நமக்கு வந்து நம்மளை விட சீப்பாக பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சில தால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் சீப்பர், கனடா இஸ் சீப்பர், அர்ஜென்டினா இஸ் சீப்பர் சில தாலில். இந்தியாவில் வந்து பல்சஸ் அண்ட் தால்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது உற்பத்தியை விட கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டாக? அதனால் பல நாடுகள்லேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ இம்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருளை வந்து டைரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இன்னொரு கண்ட்ரிக்காரன் எனக்கு இங்கே நீங்கள் காஸ்ட்லியாக கொடுக்குறீங்க, அப்போ வேறு ஒரு நாடு சீப்பாக கொடுத்தா நான் அங்கேயே போய் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். தால் எக்ஸ்போர்ட் ஆகலையா? ஆகுது. எப்படி ஆகுதுன்னா, 1/2 kg பேக்கெட் 1 kg பேக்கெட்டாக பண்ணி இம்போர்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸு, பெரிய பெரிய ஷோரூம்ஸ் எல்லாம் அவங்க பிராண்ட் பேக் பண்ண சொல்லுவாங்க. அவங்க லாங்குவேஜில் பிரிண்ட் பண்ணி பார்கோடு போட்டு எனக்கு அனுப்பு,
ஒரு கண்டெய்னரில் 200 ஐட்டம் அதில் போகும். அதில் கிராசரிஸு, அப்பளம், இந்த மாதிரி பல ஐட்டங்களில் தால் ஐட்டமும் போகுது. ஸோ நீங்கள் உங்களோட பொசிஷன் மார்க்கெட் ஸ்டடி பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க, பல்க் பேக்கிங்காக கன்சியூமர் பேக்கிங்கில் பண்ண போகிறீங்களாங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா யூ கேன் டேக் இட் அப். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார், நான் பூபதி சத்தியமங்கலத்துலேருந்து வரேங்க. சத்தியமங்கலம். ஆமாங்க சார். ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டில் பாசிபிலிட்டிஸ் எப்படிங்க சார் இருக்குது? ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்ஸ் மதுரையிலேருந்து நிறைய நடக்குது. மதுரை வந்து மல்லிகைப்பூ வந்து இங்கேருந்து, ஆனால் அதுக்கு செல்ஃப் லைஃப் ஒரே நாள் தான். மதியம் 3 மணிக்கு பறிப்பாங்க. அது மொட்டு ஸ்டேஜ்லேயே ப்ராப்பராக அதுக்கு பேக் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட் மூலமாக பண்ணி சென்னை போய் சென்னையிலேருந்து சிங்கப்பூர், துபாய் போன்ற பகுதிகளுக்கு வந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகுது. 500 கிலோ ஊர்லேருந்து 1 டன் வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. இது மல்லிகை பூவுக்கு ஆகுது. நீங்கள் என்ன பூ நீங்கள் சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. மல்லிகைப்பூ தான் சார். மல்லிகைப்பூ மதுரையிலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் அதில் ஹோம்ஒர்க் பண்ணணும். எப்படி பேக் பண்ணுங்க. டெஸ்டினேஷனுக்கு சிங்கப்பூருக்கு வந்து நைட்டு 3 மணிக்கு போயிடும். இங்கே 3 மணிக்கு பறிக்கக்கூடிய பூ மதுரை ஏர்போர்ட்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு போயிடும். 11 மணிக்கு சென்னை ஏர்போர்ட் டு சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூரில் ஏர்லி மார்னிங் 4 o'clock 5 o'clock அங்கே போய் சேர்ந்துடும். ஓகே. மார்க்கெட்டில் 10 மணிக்கு அது சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ இவ்வளவு ஃபாஸ்ட்டாக அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கனெக்ஷனில் நீங்கள் உங்களுடைய பேக்கிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா யூ கேன் டூ வண்டர்ஸ். மதுரையிலேருந்து நிறைய பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, ஃப்ளவராக பண்ணுறதை காட்டிலும் மாலையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ இதோட ஹப் மெயினாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கும். பெங்களூர்லேயே நீங்கள் வாங்கி பெங்களூர்லேருந்து இருக்கிற ஏர்போர்ட்லேயே நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெயினாக. இன்னொன்று வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரியை ரீச் பண்ணுறது ஈஸி. உங்களால் காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் கொடுக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஓகே. கியூபா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட கண்ட்ரி. ஏன்னா அமெரிக்கன் மேப்பில் கீழே இருக்கும். இப்போ எப்படி இந்தியன் மேப்பில் கீழே ஸ்ரீலங்கா இருக்கோ அது மாதிரி கியூபா. அந்த கண்ட்ரி வந்து அமெரிக்காவோட நிறைய டிஸ்பியூட், அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அரசியல் பகிர்ச்சி உணர்வு, எப்படி நமக்கு பாகிஸ்தானுக்கு எப்படி ஒரு இருக்கோ அந்த மாதிரி ஒரு பகை உணர்ச்சியோடு இருக்கிறதுனால கியூபா மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. பொருளாதார தடை அமெரிக்கா விதிச்சிட்டா அந்த நாடு அமெரிக்கன் டாலரை யூஸே பண்ண முடியாது. அமெரிக்கன் டாலரை யூஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. அந்த கண்ட்ரிக்கு வந்து யாரும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான பொருளாதார தடையை அமெரிக்கா விதிச்சிருச்சு. அப்போ அந்த நாட்டில் அந்த நாடு குட்டி நாடு. இப்போ நமக்கு இந்தியா கம்பேர் பண்ணுறப்போ ஸ்ரீலங்கா எப்படி குட்டியோ, கியூபாங்கிறது இத்தினூண்டு நாடு தான். ஆனால் அந்த நாட்டிலையும் மில்லியன் கணக்கில் பீப்புள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான பொருள்களுக்கு அவங்க எங்கே போவாங்க? ஸோ அவங்க வந்து பல நாடுகள்லேருந்து வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, கியூபாவுக்கு பக்கத்தில் ஜமைக்கா, பனாமாங்கிற நாடுகள் இருக்குது. அந்த கியூபா நாட்டில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸு அந்த நாட்டில் போய் ஆஃபீஸ் போட்டு அந்த நாட்டுக்கு குட்ஸாக அனுப்ப சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பனாமாவுக்கோ ஜமைக்காவுக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இந்தியாவிலேருந்து அந்த நாட்டுக்கு பில் போட்டு குட்ஸு போகும். அங்கே போய் இறங்கினோடனே டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டில் அங்கேருந்து இன்னொரு வெசல் மூலமாக, இப்போ இங்கே தூத்துக்குடி டு கொழும்பு வந்து ஓவர் நைட்டில் போய்ட்டு மூவ் பண்ணி கியூபா கொண்டு போயிடறாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ எக்ஸ்போர்ட்டராக இந்தியாவிலேருந்து கியூபாவுக்கு டைரெக்டாக பண்ண முடியாது. அவங்க சொல்லக்கூடிய ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டு நம்ம இங்கேருந்து குட்ஸை அனுப்பிடணும். ஜமைக்காவுக்கோ பனாமாவுக்கோ அனுப்பிடணும். அங்கே போய் இறங்கின மறுநாளே இந்த டெய்லி கால் சொன்னார் இல்லையா, தூத்துக்குடி டு கொழும்புக்கு டெய்லி இருக்குமே, அது மாதிரி அங்கே போய் இறங்கினோடனே மறுநாளே கொண்டு போய் கியூபாவில் இறக்கிடுறாங்க. அங்கே லோக்கலி தேர் இஸ் அ பெர்மிஷன். ஸோ இது இப்படி தான் அந்த ட்ரேட் நடக்குது. தேங்க்யூ. ஹலோ சார், என் பேர் கீர்த்திவாசன், மதுரையிலேருந்து வரேன். நான் பினோமா கீ பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சார்? பிலோனா கீ. ஓகே, நெய். நெய். ஸோ இப்போ நான் என் பிராண்டில் தான் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஸோ பட் என் பிராண்ட் இல்லாமல் வாங்கினாலும் ஓகே தான். இது ரெண்டில் எது சார் பெஸ்ட்டு நமக்கு? இப்போ அவர் பேசும்போது சொன்னார் இல்லையா, உங்கள் பிராண்ட்லேயே செல் பண்ணுவதற்கு முயற்சி எடுங்கள்னு சொல்லி. உங்கள் பிராண்டை ப்ராப்புலரைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ இப்போ நீங்கள் சொன்ன பிராண்ட் எனக்கு தெரியல, மேபி நீங்கள் இருக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய பகுதிகளில் நியர்பை சூப்பர் மார்க்கெட்ஸில் கொண்டு போய் அதே பிராண்டில் நீங்கள் கொடுக்க தயாரிக்கலாம். இந்த பிராண்ட் வந்து மதுரைக்குள்ளே இருக்கக்கூடிய மேஜர் கடைகளுக்கு கொண்டு போகலாம். இதெல்லாம் தான் லோக்கல் பிராண்டிங். இந்த பிராண்ட் நேம் வந்து மதுரைக்குள்ளே நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு முயற்சி. அப்போ உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ கீ வந்து எத்தனை டன் ஆர் எத்தனை கிலோ மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? இல்லை சார், நான் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேடிங் தான் பண்ண போகிறீங்க. அப்போது உங்கள் பிராண்டில் பண்ணி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கொடுக்கணும்னா உங்களுடைய வெப் ப்ரெசன்ஸ்னால் உங்களுடைய ஆன்லைன் டிஜிட்டலில் நீங்கள் இந்த பிராண்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ப்ரொபகேண்டா பண்ணணும். அதை நோக்கி கஸ்டமர்ஸ் வரும்போது யூ கேன் டூ தட். இல்லை சார், இது ரெண்டில் எது ஆனால் பெஸ்ட்டுன்னு நான் கேட்குறேன். நான் என் பிராண்டில் மெத்தடுமே பெஸ்ட் மெத்தடு தான். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்மாக உங்களுடைய ப்ராடக்டை ஹோல்டு பண்ணி நிறைய கஸ்டமர் கொடுக்கணும்னா உங்கள் பிராண்டில் போகிறது தான் அட்வைசபிள். ஆனால் இம்மீடியட்டாக ஆர்டர் வரணும் அப்படின்னு கேட்டால் கஸ்டமர் கேட்கும்போது எங்கள் லாங்குவேஜில் எங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இப்போதைக்கு ட்ரேடர் தான். உங்களுக்கு இமீடியட்டாக பணம் பண்ணணும்னா திஸ் இஸ் மெத்தட்ஸ் டு ஸ்டாப். ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரேடராக எந்த பிராண்டில் கேட்டாலும் அனுப்புங்க. ஓகே சார். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் உங்களுக்கு நல்ல வால்யூம் கிடச்சிருச்சு. எனக்கு ஸ்ரீலங்காவில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், துபாய்னு ஒரு 5 கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்டேட் ஒன்று வரும். அப்போ நீங்கள் உங்கள் பிராண்டை இன்சிஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சார் வணக்கம். எஸ் சார். மல்டி பிராண்டு சிங்கிள் கன்சைன்மெண்ட் சொல்கிறீங்களா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வித் எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் சொல்கிறீங்க, நானே சொல்லுவேன். நானும் சொல்கிறேன், அவரும் சொல்கிறாரு. நான் ஒரு டைப்பில், அவர் ஒரு டைப்பில் சொல்கிறேன். மல்டி பிராண்ட் அப்படின்னா மல்டி ப்ராடக்ட். இப்போ வந்து நாங்கள் வந்து மல்டி ப்ராடக்ட் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு அனுப்புகிறோம். சுவிட்சர்லாந்து நாட்டில் இலங்கை தமிழர்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து தமிழர்கள் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே பண்ணுறாங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பருப்பு வகைகள். அப்போ அவர் கேட்டார் இல்லையா, டால் வெரைட்டிஸ், இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 200 வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டமை எனக்கு 1/2 kg 200 grams பேக்கெட்டு 1 kg பேக்கெட்டாக நீங்களே பிரிண்ட் பண்ணி அவங்க பிராண்ட் நேம் கொடுத்துருவாங்க. பிராண்டு பேக்கிங்கையும் நம்மகிட்டே கொடுத்துருவாங்க. பேக்கிங் மெட்டீரியலுக்குமே காஸ்ட் பே பண்ணிடுவாங்க. நீங்களே பேக் பண்ணி எங்களுக்கு ஒரு கண்டெய்னரில் போட்டு அனுப்புவாங்க. அதுதான் அந்த ஸ்பீக்கர் பேசும்போது அவர் சொன்னார், ஒரே கண்டெய்னரில் 3 பக்கத்துக்கு இன்வாய்ஸ் போகும்னு சொன்னார். ஸோ ஐட்டம் வைஸ் போட்டு 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 கிட்டத்தட்ட 200 ஐட்டம் எல்லாம் ஒரு கண்டெய்னரில் அனுப்பியிருக்கோம். அவங்க என்ன கேட்பாங்கன்னா எல்லாம் கலந்து கேட்பாங்க. மிக்சியில் ஒரு 5 மிக்சி அனுப்பு, மிளகாய் வத்தலில் 1 கிலோ பேக்கெட்டாக போட்டு எனக்கு ஒரு 500 கிலோ கொடு, மஞ்சள் 50 கிராம் பேக்கெட்டாக போட்டு கொடுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ஒன்றா இருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட் பேரை போட சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து ரிலையன்ஸ் இருக்குது, டிமார்ட் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிராண்டு அவங்க பேக்கில் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. தட் இஸ் மல்டி ப்ராடக்ட் இன் அ சிங்கிள் பிராண்ட் டு ஒன் கஸ்டமர். ஒரு 20 foot கண்டெய்னர் ஃபுல்லாக கொடுப்பாங்க. இது நாங்கள் பண்ணுறோம். இதே தான் சரவணபிரபு மலேசியாவில் அவங்க கஸ்டமருக்கு பண்ணுறாரு. அவர் எப்படி பண்ணுறாருங்கிறத அவருடைய அனுபவத்தை கேட்டுருங்க. ஆக்சுவலாக சார் சொன்னது வந்து முழுக்க முழுக்க கிராசரி ஐட்டம்ஸ். நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் கோயிலுக்குரிய ஜாமான்லேருந்து சில இதில் பைக்கு, கார் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று ஷிப்மெண்ட்டில் ஏற்றும். இதில் என்ன ஒரு விஷயமா இருக்கும்னா, லைக் சில குட்ஸ் இப்போ நாங்கள் மொரிஷியஸில் ஒரு ஷிப்மெண்ட் பண்ணும்போது எப்படின்னா, லைக் மொரிஷியஸ் ஷிப்மெண்ட் வந்து யூரோப் நார்ம்ஸ் படி ஃபாலோ ஆகும். அப்படி வரும்போது என்னென்னா டாக்குமெண்டேஷன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சிலது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் என்ன மேஜராக இருக்கிற விஷயம்னா, ஹெல்த் இது வருது பார்த்தீங்களா, ஹெல்த் சர்டிஃபிகேட் வருது பார்த்தீங்களா, ஒரு சில சப்ளையர்ஸ் வந்து தான் அவங்க தான் கொடுக்கணும். கவர்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணி எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி சொல்லியே த்ரூ ஆகி வரும். ஸோ இதுக்கு எடுக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 15 to 20 days வரைக்கும் எடுக்கும் அந்த மாதிரி நேரத்தில். அப்போ எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு குட்ஸு அவங்களோட வேர் ஹவுஸ்லேருந்து மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் என்னென்னா ஹை ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அதை சூஸ் பண்ணணும். லோ ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இதில் சூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் தான் ஈஸி டு எக்ஸிக்யூட். இல்லாட்டினா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் 1.5 மாதம் ஷெல்ஃப் லைஃப், இல்லை 3 மாதம் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நம்ம குட்ஸை ரெடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியில் ரிப்போர்ட் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட சில நேரம் 45 நாள் ஆகும் கிளியரன்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அது மாட்டிக்கிறோம். இதுதான் மெயினான விஷயம். தேங்க்யூ. மேடம்க்கு கொடுங்க மைக். எது சரி கேளுங்க. இப்போது சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் இது பண்ணுறதா சொன்னீங்க. என் சன் வந்து துபாயில் இருக்கார். அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போது அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் இம்போர்ட் லைசன்ஸ் வச்சுருக்கணுமா, இல்லை அவங்க சூப்பர் மார்க்கெட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் போதுமா, இல்லை எங்கள் சன் வந்து ஏதாவது ஒரு லைசன்ஸ் எடுத்து அங்கே இம்போர்ட் பண்ணி கொடுக்கலாமா? அவர் வந்து அங்கே ஒரு இண்டிவிஜுவல். ஓகே. இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இங்கே ஒரு கம்பெனி வேணும். உங்கள் சன்னு பண்ண போகிறாருனாலும் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கணும். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா உங்கள் நேம்லையோ, ஆக்சுவலாக நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் பையன் நேமு, உங்கள் நேமு, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி, அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், எல்எல்பி கம்பெனியாக இருக்கலாம், அந்த நேமில் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா லைசன்ஸையும் வாங்கிக்கிட்டு அங்கே அவர் ஆர்டர் எடுத்து கொடுக்குறாரு இல்லையா, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு டைரெக்டாக நீங்கள்
இங்கேருந்தே இன்வாய்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து அங்கே துபாயில் இது வாங்கணும் இல்லைங்களா? அதாவது நமக்கு வேண்டியதில்லை. அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே பில் போடலாம். அவங்களுக்கு பேசிக்காக குட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸி பர்மிஷன் தான், ஒன்றும் கிடையாது. அவங்க அப்படியே அவங்க நேம்லேயே நீங்கள் இங்கேருந்தே பில் பண்ணிடலாம். ஓ, அவங்க எந்த லைசன்ஸும் எடுக்க வேண்டியதில்லை. மார்க்கெட் வச்சுருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை முடிச்சு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். உங்கள் சன்னு நேமில் அங்கே ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. ஆமாம், இப்போ அவர் வாங்கி சூப்பர் மார்க்கெட் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இது ஒரு அடிஷ்னல் வேலை. பட் ஸ்டில் அதை செய்கிறாங்கன்னா ஹைசி சேல்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த குட்ஸ் வரும்போதே அந்த இன்வாய்ஸ் இவங்க நேம் அவர் நேமில் இருக்கும், அதை அப்படியே சூப்பர் மார்க்கெட் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம். குட்ஸ் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிஞ்சு டைரெக்டாக அந்த சூப்பர் மார்க்கெட் நேமுக்கே டெலிவரி ஆகிடும். ஓகே, தேங்க்யூ சார். சார், நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வரலாமான்னு. இப்போதைக்கு நான் ட்ரேடராகவே என்ட்ரி ஆகலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஓன் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கப்புறம் ஓன் பிராண்ட் வந்து பில்டு பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரேடராக நான் இறங்கிடலான்னு இருக்கேன். முடிவு இருக்குது. ஒன்று அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இல்லைனா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி. இப்போதைக்கு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் சார்? நான் ட்ரேடராக இறங்கலான்னு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்டை சூஸ் பண்ணணும் சார். என்ன மாதிரியான ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு. ப்ராடக்ட் செலெக்ஷன் தான் உங்களுடைய ஆரம்ப நிலை. ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. எக்ஸ்போர்ட்டில் வந்து வீடியோஸ்லாம் காமிச்சிருந்தோம். எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு பொட்டன்ஷியல் டிமாண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே சில டெக்னிக்ஸ் இருக்குது. உங்கள் லேப்டாப்பில் உட்காந்தே நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்னுடைய ஹெச்எஸ் கோடை வச்சு அந்த ப்ராடக்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது, எவ்வளோ வால்யூம் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதை பற்றியெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இது வந்து அந்த எக்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த அடிப்படையான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். ரவிச்சந்திரன் சேலத்துலேருந்து. சார், இப்போ ஒயிட் லேபிளில் ப்ராடக்ட் வாங்கும் போது ஒயிட் லேபிளில் கஸ்டமர் ப்ராடக்ட் நம்ம அனுப்பும் போது மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம பேர் போடணுமா? எப்படி? எக்ஸ்போர்ட்டட் பைன்னு உங்கள் பேர் போட்டுக்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். எக்ஸ்போர்ட்டட் பைன்னு உங்கள் நேம் போட்டுக்கலாம். அந்த அவருக்கு அவ்வளோதான் சார். இப்போ மேனுஃபேக்சர்ஸில் இப்போ கிளைண்ட் வந்து நம்மள மாதிரி நிறையா நாட்டிலேருந்து அவர் சோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து பையிங் ரேட்டு, இப்போ அதர் கண்ட்ரிஸோட பையிங் ரேட் என்னன்றதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கும் அந்த டேட்டாஸ்லாம்? இப்போ அந்த பிக்கிள்ஸ் பண்ணவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி நான் 1 சென்ட் கம்மியாக கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி, அதை எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுன்னு கேட்குறேன் சார். எக்ஸ்போர்ட் டேட்டா அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்க சார். இந்தியாவிலேருந்து யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு டேட்டாவாக பார்க்க முடியும். கஸ்டம்ஸ் டேட்டாவை கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஆனால் இதெல்லாம் பெய்டு சர்வீஸ். பெய்டு சர்வீஸ்னால் வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பே பண்ணால் ஓப்பன் போர்ட்டலில் போய் நீங்கள் அந்த ப்ராடக்ட்னுடைய ஹெச்எஸ் கோடை வச்சு பார்க்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லாட்டி என்ன பண்ணலான்னா, அவங்க வேற ஒரு நாட்டில் இருந்து வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கோகனட் ஆயில்னு வச்சுக்கோங்க. இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ரேட்டு ஒரு கோட் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு தாய்லாண்ட்லேருந்து சீப்பாக வருதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கோகனட் ஆயில் எக்ஸ்போர்ட்டருக்கு நீங்களே மெயில் அனுப்பலாம். எனக்கு கோகனட் ஆயில் வேணும், நான் வந்து இந்தியாவிலேருந்து பேசுகிறேன், என்னோட டிமாண்ட் வந்து துபாய் மார்க்கெட்டுக்கு, எனக்கு உன்னுடைய FOB ப்ரைஸ் லிஸ்ட் கொடுன்னு கேட்கலாம். உடனே கொடுத்துருவாங்க. யார் உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க, சில கேள்விகள் கேட்பாங்க, அவங்களுடைய ப்ரைஸ் என்னங்கிறதும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் கம்பேரிசனாக வச்சுக்கலாம். ஓகே. இல்லை சார், இப்போ டேரெக்டாக அவங்க பண்ணும்போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கொடுத்து நான் அதை துபாய் பண்ண போகிறேன் கொடுக்கறதுக்கு இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பலான்னு சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு ஒரு விஷயம் புரியலை. என்னென்னா, இப்போ நான் அவர்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து துபாய் மார்க்கெட் பண்ண போகிறேன், எனக்கு கூட நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அப்படின்னா ப்ரைஸ் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் சொல்கிறேன். ஓகே ஓகே. ப்ரைஸ் கேட்கணும். நீங்கள் கேட்டீங்கல்ல எப்படி ப்ரைஸ் தெரிஞ்சிக்க முடியும்னு கேட்டீங்க இல்லையா, தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கேளுங்க. ஓகே. ப்ரைஸ் வந்தோடனே உங்கள் ப்ரைஸையும் அவங்க ப்ரைஸையும் போட்டு பாருங்க. ஓகே. மார்க்கெட் ஸ்டடி அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் தாய்லாண்டுக்கு போயிட்டு வர்றதுன்னா முடியாது, அதுக்கு ஒரு 40-50,000 ரூபா செலவு பண்ணணும். அது இல்லாமல் மெயில் அனுப்பியே கேட்க முடியும். சார் வணக்கம் சார். நான் நல்ல தம்பி. எங்கள் பையன் யூஎஸ்ஏல இருக்கிறாரு. இப்போ வந்து நான் இங்கிருந்து ஒரு பொருளுக்கு அங்கே ஆளுங்களை பிடிக்கிறத விட அவர் போய் இது பண்ணலாங்களா, விளம்பரம் கொடுத்து. அவர் என்ன சார் ஒர்க் பண்ணுறாரு? அவர் MD படிக்க போயிருக்கிறாரு. ஓகே. இப்போ நம்ம இங்கேருந்து பார்ட்டிங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட ஆர்டர் எடுக்கிறத விட அவர் போய் ஒரு மார்க்கெட்டில் கடையில் ஆர்டர் எடுக்கலாங்களா? இவர் போய் அங்கே போய் அப்ரோச் பண்ணாருன்னா நீ யாருன்னு கேட்பாங்க. இவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கணும். இருக்கும்போது விசிட்டிங் கார்டில் அவர் யாருங்கிற ஐடென்டிட்டி இருக்கணும். அவர்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்குது, அவர் வெப்சைட் இருக்கணும். நீ காலைல பேசும்போது அந்த ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் சொன்னார் தெரியுமா, உங்கள் வெப்சைட்டை தான் முதல்ல செக் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் சன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு.
அங்கே போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டையோ ஒரு பெரிய இம்போர்ட்டரையோ போய் பார்த்தா அவன் பேர் என்ன, அவன் விசிட்டிங் கார்டு கொடுன்னு தான் கேட்பாங்க. முதல்ல அந்த இதை பார்க்கும்போது உங்கள் வெப்சைட் இருக்கணும். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பான், நீ சொல்கிற ப்ராடக்ட்டை உங்ககிட்ட இருக்கான்னு பார்ப்பான். அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தம்பி போயிட்டு வாண்டுருவாங்க. சரி சரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொஃபைல் பண்ணணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் இருக்கீங்கன்னு நீங்கள் ப்ரொஃபைல் பண்ணி அதை உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் எல்லாம் நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் சிங்கம் படத்தில் பார்த்தீங்களா, சிங்கம்னு ஒரு படம், லைட்டர் நோட்டில் சொல்கிறேன். சூர்யா வந்து அங்கே இருக்கக்கூடிய வில்லனை போய் ஐடென்டிஃபை பண்ண போவார். போகிறப்போ என்னுடைய ப்ரொஃபைல் துரை சிங்கம், இம்போர்ட்டர் ஆஃப் ஸ்கிராபா ஸ்டீலா என்னமோ சொல்லுவார். உடனே வெப்சைட்டை பார்ப்பான், ஆமாம் அப்படின்பார்ல, அது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆகணும். ஃபேக்கா இல்லை, உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட்ல நீங்கள் இருந்தீங்கன்னா அது மாதிரி கிரியேட் பண்ணாதான் உங்களை ட்ரஸ்டே பண்ணுவாங்க. இப்போ உங்கள் மூலியமா அந்த இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் வேணா அவர் போய் கேன்வஸ் அப்புறம் போய் அங்கே போகலாம். ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஈஸியாக ஆர்டர் பிடிக்கலாம். இங்கிருந்து நம்ம கம்யூனிகேஷன் மூலியமாக பிடிக்கிறத விட ஈஸியான்னு இல்லை, எல்லாத்துக்கும் புத்திசாலித்தனம் வேணும், ப்ராடக்டை பற்றின தரோ நாலேஜ் வேணும். நம்ம இதில் வந்து ஜான்வரி 6ஆம் தேதி US உடன் பிஸ்னஸ் செய்வது எப்படின்னு ஒரு செஷன் நடத்தணும். இங்கே ஜான்வரி 6 போன மாதம் நடந்துச்சு. அதனுடைய வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டினுடைய LMS போர்ட்டலில் இருக்குது. சரி சரி. ஸோ மெம்பர்ஷிப் எடுத்து அந்த லாகின் பண்ணி அந்த வீடியோவை போட்டு பார்க்க சொல்லுங்கள். சரி. அங்கே இருந்தவங்க தான் இங்கே வந்து பேசினாங்க. அமெரிக்காவில் இருக்க தமிழர்கள் அங்கே இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ஆடிட்டர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் பீப்புள். அவங்க பேசின வீடியோஸ் எல்லாம் கேட்டாலே பல தெளிவுகள் வரும். சரிங்க சார். ரைட். ஓகே ஓகே. ஸோ வித் திஸ் வி வில் க்ளோஸ். தேங்க் யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன். I request all the office bearers to come to dais for taking a photo session. Vote of thanks முடிச்சிட்டு photo session முடிச்சிட்டு we'll close. Ram Kumar, vote of thanks. Good evening everyone. Good evening everyone. Finally we are into end of our day. Hope all you enjoyed your day. I would have been very helpful. First of all, I like to thank God for event to get great success. This is our first edition of Export Summit. What a wonderful event. I like to thank those who are part of this event to get great success. My sincere thanks to President of Agri and All Trade Chamber, founder of Export, Mr. Ratnavel Annachi. Next, I like to thank our beloved chairman, Mr. Tirupati Rajan sir. Thanks to our vice chairman, Mr. Noble John sir and Saravana Prabhu sir. Special thanks to our executive director, Mr. Suresh Kumar sir and Agri and All Trade Chamber. We need to thank our speakers for giving their fruitful knowledge in exim trade. Thanks a lot to Mr. Sannapurni madam, Saranyan sir, Sambat Kumar sir, Nangapandian sir, Vijayaraj sir, Satish Kumar sir, Gopalakrishnan sir, chairman of PO of Southern Region, Mr. Sendil Kumar, CEO of DBGT Tuticorin, Mr. Subhash Kumar Jha, ECGC manager of Madurai division. To the core team, those who worked back for this event, thanks a lot for the Discover team and the office bearers and members of Chennai and Madurai chapter for your support. Thanks to our general manager, Mr. Sendil sir, backbone of our event. Thanks a lot for Agri and All Trade Chamber, Agro and Trade Center for providing an hall. Thanks for the food committee for organizing a delicious food and refreshment. Thanks for all the members and visitors, those who have came all the way from different locations to learn and implement their business to become great success. My final thanks to our young brother, convener of the event, Mr. Jayapandian, for making this event great success. Thank you all. Thank you for giving this opportunity. Thank you. நிகழ்ச்சியின் இறுதி பயணமாக டிஸ்கவர் டீமை இந்த நேரத்தில் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியே ஆகணும் சார். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே நமக்காக ஸ்லைட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன்லேயும் சார் டிஸ்கவர் டீமை ஹெட் பண்ணுற திரு ஆனந்த் அவர்களை முதலாக மேடைக்கு அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து